ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நாம் 12வது இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஒளிவிலகல் அதாவது ரெஃப்ராக்ஷன் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான பதில்கள் சிலவற்றையும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்விக்கு போகலாம். ஒரு துண்டு காகிதத்தில் இருந்த மிக சிறிய எழுத்தானது ஒரு நுண்ணோக்கி மூலம் தெளிவாக குவிக்கப்படுகிறது. பின்னர் 1.5 ஒளிவிலகல் எண் மற்றும் 3 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட கண்ணாடி பெட்டகம் அந்த எழுத்தின் மீது வைக்கப்படுகிறது. அந்த எழுத்தை மீண்டும் குவிப்பதற்கு நுண்ணோக்கியை எவ்வாறு நகர்த்த வேண்டும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேல் நோக்கி 1 சென்டிமீட்டர், ரெண்டாவது ஆப்ஷன் கீழ் நோக்கி 0.5 சென்டிமீட்டர், மூன்றாவது ஆப்ஷன் கீழ் நோக்கி 1 சென்டிமீட்டர், நான்காவது ஆப்ஷன் மேல் நோக்கி 0.5 சென்டிமீட்டர். இந்த கேள்வி நீட் 2006ஆம் ஆண்டு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக ஒரு சிறிய எழுத்துக்களை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு எழுத்து தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணப்படுகிறது. அந்த எழுத்துக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கண்ணாடியை வைக்கிறாங்க. அந்த கண்ணாடியோட ஒளிவிலகல் எண் 1.5. அப்போது 1.5 ஒளிவிலகல் எண் கொண்ட ஒரு கண்ணாடி அதுக்கு மேலே வைக்கும்போது அந்த ஃபோக்கஸ் மாறி போயிடுது. ஏன்னா கண்ணாடி வழியாக லைட் பாஸ் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி மாறுது. அதனால் அதோட அப்பேரண்ட் டெப்த்து காரணமாக என்ன செய்யுது, அதோட ஃபோக்கஸ் மாறி போகுது. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அந்த மைக்ரோஸ்கோப்பை மேலே நகர்த்தணுமா கீழே நகர்த்தணுமா, அதாவது மேல் நோக்கியா கீழ் நோக்கியான்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சென்டிமீட்டர் நகர்த்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணுன்னா தோற்ற ஆழம் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியணும். அந்த தோற்ற ஆழம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம். ஆங்கிலத்தில் நம்ம தோற்ற ஆழத்தை அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே ஒரு கண்ணாடி தொட்டி இருக்குது. இந்த கண்ணாடி தொட்டியில் எதுவுமே நிரப்பலை. உள்ளாடி ஒரு காயின் இருக்குது. இந்த காயினை இதுக்கு செங்குத்து நிலையில் ஒருத்தர் பார்க்குறாரு. அதாவது இந்த காயினில் இருந்து 90 டிகிரி ஆங்கிளில் ஒருத்தர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கு அது எப்படி தெரியும்? அந்த காயின் ஒரு டி டிஸ்டன்ஸில் இருக்கிறதா தெரியும். உதாரணமாக இதில் இருந்து இது வரைக்கும் 10 சென்டிமீட்டர்னால் அவருக்கு 10 சென்டிமீட்டராக தான் தெரியும். ஆனால் இந்த கண்ணாடி தொட்டியில் கொஞ்சம் தண்ணீரை நிரப்பினோன்னா அதே டிஸ்டன்ஸ் அவருக்கு தெரியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியானது மாதிரி அவர் உணர்வார். இதை லாஸ்ட் வீடியோவிலே நம்ம பார்த்தோம். ஸோ அவர் உணரக்கூடிய டிஸ்டன்ஸ் டி டேஷ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குது? இப்போ உதாரணமாக ஆரம்பத்தில் அவர் 10 சென்டிமீட்டரில் இருக்கிறதா ஃபீல் பண்ணியிருப்பார். ரெண்டாவது தண்ணியை நிரப்பினோன்னா அது அவருக்கு ஒரு வேளை 8 சென்டிமீட்டராக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எவ்வளோ ஷிஃப்டாக இருக்குதுன்னா 2 சென்டிமீட்டர் ஷிஃப்டாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அந்த மைக்ரோஸ்கோபிக் ப்ராப்ளத்துலேயும் செய்ய வேண்டியிருக்கும். அது எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிருக்கு, அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்தபடி மைக்ரோஸ்கோப்பை நகர்த்தணும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஷிஃப்ட் என்னென்னு. அந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம டி மைனஸ் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோட ஒரு டெரிவேஷன் நம்ம புக்கில் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம அதுக்கு ரிசல்ட் போதும். அந்த டி மைனஸ் டி டேஷோட வேல்யூ டி இன்டு 1 மைனஸ் 1/μ அப்படிங்கிறது வரும். இந்த நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தா அதோட லாஸ்ட் ஸ்டெப்பில் இதில் வரும். இங்கே டின்னு சொல்லுறது ஆக்சுவல் டெப்த்து, டி டேஷ்னு சொல்லக்கூடியது அது நம்ம ஏதாவது ஒரு மீடியம் வழியாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய டெப்த்து. டி மைனஸ் டி டேஷ்னு சொல்லக்கூடியது அந்த ஷிஃப்ட், அதில் ஏற்படக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இதை புரிந்து கொள்வதற்காக நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து பார்ப்போம். ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 2 இருக்கக்கூடிய ஒரு மீடியம் எடுத்துக்கிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.3ஆக இருக்கும். கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5ஆக இருக்கும். ஸோ நம்ம இங்கே கேல்குலேஷன் ஈஸியாக்கிறதுக்காக ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஒளி விலகல் எண் 2 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை எடுத்துக்கிடுவோம். அது அந்த மெட்டீரியல் இல்லாமல் அந்த டிஸ்டன்ஸை 10 சென்டிமீட்டராக
அந்த ஆள் உணர்றாரு. அதாவது மேலேருந்து கீழே பார்க்கும்போது 10 சென்டிமீட்டர் தெரியுது. இப்போது அந்த மெட்டீரியலை ஆட் பண்ணி அது வழியாக பார்க்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய ஷிஃப்ட்டு தான் இந்த d மைனஸ் d டேஷ். இதோட ஃபார்முலா d இன்டு 1 மைனஸ் 1/b மியூ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். டிக்கு பதிலாக 10 போடுவோம், மியூக்கு பதிலாக 2 போடுவோம். போட்டால் என்ன ஆகும்? 10 இன்டு 1 மைனஸ் 1/2 வரும். இந்த 1 மைனஸ் 1/2க்கு வேல்யூ வந்து எகெயின் 1/2 இருக்கும். அந்த 2 10 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கும். ஸோ d மைனஸ் d டேஷோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது ஆக்சுவல் டெப்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் இருக்குது. இங்கே ஷிஃப்ட் ஆனது எவ்வளோ இருக்கும்? 5 சென்டிமீட்டர். அதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போது இந்த கண்ணாடி தொட்டியில் ஏர் மீடியத்தில் இருந்ததுன்னா அந்த ஆழம் 10 சென்டிமீட்டராக அவருக்கு தெரிஞ்சுதுன்னா இதை வந்து மியூ ஈக்குவல் டு 2 இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தை வழியாக நம்ம பார்த்துட்டோன்னா அங்கே வந்து அந்த ஷிஃப்ட்டு 5 சென்டிமீட்டர் ஆகும். அப்போ இங்கே தெரிகிறது வந்து கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிறது மாதிரி இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கும். இதுதான் இதோட மீனிங். ஸோ இந்த கான்செப்டை நம்ம எங்கே பயன்படுத்தணும்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நார்மல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மீடியத்தை வைக்கிறதுனால அங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். அதாவது அந்த தோற்ற ஆழத்தினால அங்கே ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருந்துன்னா அந்த மாதிரி சூழலில் நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். நமக்கு கேட்கப்பட்ட கணக்கும் கூட இதே மாதிரி ஒரு சூழலில் உள்ள ப்ராப்ளம் தான். சரியா? ஒரு துண்டு காகிதம் இருந்த ஒரு மிகச்சிறிய எழுத்தானது. இங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்பில் ஒரு துண்டு காகிதத்தை வைக்கிறோம். அந்த துண்டு காகிதத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் உள்ள ஒரு எழுத்து வந்து என்ன ஆகுது? ஃபோக்கஸ் ஆகி கிடைக்குது. தெளிவாக ஃபோக்கஸ் ஆகி கிடைக்குது. இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஒரு துண்டு காகிதத்தில் இருந்த ஒரு மிக சிறிய எழுத்தானது ஒரு நுண்ணோக்கி மூலம் தெளிவாக குவிக்கப்படுகிறது. அதான் குவிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்போது பின்னர் 1.5 ஒளிவிலகல் எண் மற்றும் 3 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட கண்ணாடி பெட்டகம். ஸோ ஒரு கண்ணாடி பெட்டகம் அதோட தடிமன் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இருக்குது. அதை மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட்டை இந்த இடத்துல வைக்கிறாங்க. எந்த இடத்துல? இந்த பேப்பருக்கு மேலே வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபோக்கஸ் போயிட்டு, சரியா, தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது ஃபோக்கஸ் போயிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த எழுத்தை மீண்டும் குவிப்பதற்கு, அந்த எழுத்து திரும்பியும் தெளிவாக தெரிகிறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப்பை எப்படி நகர்த்தணும், கீழே நகர்த்தணுமா மேலே நகர்த்தணுமா அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் மாதிரி தானே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். முதல்ல இந்த கிளாஸ் இல்லாமல் ஏர் மீடியத்தில் ஒரு லைட் ட்ராவல் ஆகுது. அதாவது இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய லைட் வெளியே வரும்போது தான் நமக்கு இந்த மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் அது ட்ராவல் ஆகுது. அதுதான் நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிடணும். 3 சென்டிமீட்டருக்கு அது கிளாஸ் இல்லாமல் நகருது. இப்போது கிளாஸை வச்சுட்டு அது வந்து அதோட அப்பேரண்ட் டெப்த்து காரணமாக அங்கே ஒரு ஷிஃப்ட் ஏற்படும். அந்த ஷிஃப்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஷிஃப்ட்டுக்கு தகுந்தபடி நம்ம என்ன செய்யணும்? இந்த மைக்ரோஸ்கோப்பை நகர்த்தணும். ஸோ முதல்ல அந்த ஷிஃப்ட்டை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நகர்த்த வேண்டிய தூரம் என்ன? அதாவது டி மைனஸ் டி டேஷ், அதை தான் நகர்த்த வேண்டிய தூரம். ஃபார்முலா படி நமக்கு டி இன்டு 1 மைனஸ் 1/μ அப்படின்னு தெரியும். இங்கே டிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் 3 இருக்குது. இன்டு 1 மைனஸ் 1/μ. மியூ வந்து இந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இட் இஸ் 1.5. ஸோ இந்த 1.5ஓட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 3/2 இருக்கும். ஸோ அதை ரெசிப்ரோக்கலில் நம்ம எழுதும்போது 2/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்கே இதை எல்சிஎம் எடுத்து பார்த்தா 3க்கு 1க்கு எல்சிஎம் வந்து 3 இருக்கும். ஸோ 3 இன்டு எல்சிஎம் 3, 3ஐ 1ஆல் டிவைட் பண்ணால் 3, 3 இன்டு 1 3 வரும். மைனஸ் 3ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். 1 இன்டு 2 2. ஸோ 3 மைனஸ் 2 வரும். ஸோ இந்த 3யும் நமக்கு கேன்சல் ஆகிரும். 3 மைனஸ் 2 வந்து 1 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன அர்த்தம்னா 1 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போ 1 சென்டிமீட்டர் எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அதுக்காக இப்போ அந்த கிளாஸ் பிளேட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த நம்ம மேலே பேப்பருக்கு மேலே வைக்கக்கூடிய கிளாஸ் பிளேட் இப்படி இருக்குது. இந்த கிளாஸ் பிளேட்டில் முதல்ல இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும். அதாவது எழுத்து, இங்கே ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லக்கூடியது எழுத்து, இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ சென்டிமீட்டராக உணர்ந்துன்னா 3 சென்டிமீட்டராக
உணர்ந்தது ஸ்டார்டிங்கில் இந்த கிளாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் டி வந்து 3 சென்டிமீட்டராக இருந்தது. இப்போ ஷிஃப்ட் வந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே தெரிஞ்சிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்கு. 1 சென்டிமீட்டர் மேலே நோக்கி ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பொருளின் தூரம் 1 சென்டிமீட்டர் மேலே நோக்கி ஷிஃப்ட் ஆச்சுன்னா இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்யும்? 1 சென்டிமீட்டர் மேலே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் கிடச்சிட்டு இருந்ததுன்னா அதுக்கு 1 சென்டிமீட்டர் மேலே ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்கே கிடைக்கும். ஸோ மைக்ரோஸ்கோப்பை நம்ம என்ன செய்கிறோன்னா மேல் நோக்கி எடுத்துகிட்டு போனால் தான் சரியான ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ இங்கே மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் இருக்குது. அதில் சரியான ஆப்ஷன் என்ன இருக்குன்னா மேல் நோக்கி தான் ஆப்ஷன் இருக்குது. அப்போ மேல் நோக்கி இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. 1 சென்டிமீட்டர், மேல் நோக்கி 0.5 சென்டிமீட்டர் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது. எனவே சரியான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன், அதாவது மேல் நோக்கி 1 சென்டிமீட்டர் நகர்த்த வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு திடீர்னு இந்த ப்ராப்ளம் செய்யும்போது ஃபார்முலா மறந்துட்டு டி இன்டு 1 - 1/μ வந்து மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வீங்க? உங்கள் நார்மல் ஐடியாவை வச்சு கூட இந்த கணக்கை செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே கிளாஸ் பிளேட் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஆரம்பத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது உணரக்கூடிய டிஸ்டன்ஸ் உணரக்கூடியதில்லை, ஆக்சுவல் டிஸ்டன்ஸே அது டியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இங்கே அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டராக இருக்குது கிளாஸ் இல்லாமல் கிடைக்கும்போது. இந்த நிலையில் அது ஃபோக்கஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட தோற்ற ஆழம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியதுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்த அதே ஃபார்முலா ஞாபகம் இருக்குது. அது வந்து புதிய ஃபார்முலா. இது வந்து டிஃபால்ட்டாக உங்கள்கிட்ட இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி d/μ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா. தோற்ற ஆழம் ஈக்குவல் டு d/μ. சாதாரணமாக நம்ம ஒரு ஏர் மீடியத்தில் லைட்டு போயிட்டு இருக்கும்போது அது d டிஸ்டன்ஸை கடக்கணுன்னா அதே தூரத்தை ஒரு மீடியத்தில் கடக்கணுன்னா அந்த தோற்ற ஆழம் வந்து d/μவாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதாவது ஒளிவிலகல் எண் 1.5ன்னு கொடுத்துருக்கு. நம்ம ரெண்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 3/1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது? நமக்கு 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தோற்ற ஆழம் வந்து 2. அப்போ ஆக்சுவல் டெப்த் வந்து 3 சென்டிமீட்டர், தோற்ற ஆழம் 2 சென்டிமீட்டர். அப்போது எவ்வளோ சென்டிமீட்டர் நகர்த்தணும்? நகர்த்த வேண்டிய தொலைவு வந்து d - d' ஈக்குவல் டு 3 - 2 ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபார்முலா இல்லாமல் உங்களுக்கு கூட இந்த கணக்கை செய்யலாம். அது வந்து 1 சென்டிமீட்டர் ஆன்சர் வரும். எவ்வளோ தூரம் நகர்த்தணும்? ஸோ 1 சென்டிமீட்டர் நகர்த்தணும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல தெரியும். அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் d, இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து d', இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் d - d'. ஸோ இதுதான் இவ்வளோ தூரம் தான் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா இமேஜ் டிஸ்டன்ஸும் 1 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆகும், மேல் நோக்கி ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ மேல் நோக்கி 1 சென்டிமீட்டர் நகரும். இதுதான் சரியான ஆன்சராக இருக்குது. ஸோ ஒரு கணக்கை 2 மாடலில் செய்ய உங்களுக்கு சொல்லித்தந்தேன். நீங்கள் எந்த மாடல் வேணாலும் பயன்படுத்தலாம். இது காமனாக உங்கள் லாஜிக்கை அப்ளை பண்ணி செய்யக்கூடிய ஒரு மாடல். முதல்ல நான் சொன்னது வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணி செய்கிறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த ஐடியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தோற்ற ஆழம் ஈக்குவல் டு d/μ. இந்த ஐடியா இருந்துச்சுன்னா உங்களால் ஃபார்முலா மறந்து போனால் கூட இந்த கணக்கை ஈஸியாக செய்ய முடியும். இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். சிவப்பு மற்றும் பச்சை நிற கதிர்களாலான ஒரு ஒளிக்கற்றையானது செவ்வக கண்ணாடி பட்டகத்தில் உள்ள ஒரு முகத்தில் சாய்வாக விழுகிறது. இணை எதிர்முகத்திலிருந்து ஒளிக்கற்றை வெளியே வரும்போது சிவப்பு மற்றும் பச்சை கதிர்கள் எவ்வாறு வெளிவரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செவ்வக கண்ணாடி பட்டகம் இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஒரு கிளாஸ் ஸ்லாப் இருக்குது. இந்த ஸ்லாபில் ஒரு பக்கத்தில் ஒரு ஆங்கிளில் சிவப்பு மற்றும் பச்சை நிற கதிர்கள் விழுது, ஒரே பாயிண்டில் விழுது.
விழுந்துட்டு அடுத்த பக்கத்தில் அது வெளியே போகுது, அடுத்த முகத்தில் வெளியே போகுது. அப்படி போகும்போது இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொதல் ஆப்ஷன் வந்து 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு வெவ்வேறு திசைகளில் இணையற்ற கதிர்களாக செல்லும். அதாவது 2 புள்ளிகள் வழியாக வெளியே வரும். நமக்கு உள்ளே வர்றது வந்து ஒரே புள்ளி வழியாக தான் உள்ளே வருது. வெளியே போகிறது 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு வெவ்வேறு திசைகளில் இணையற்ற கதிர்களாக செல்லும். அதாவது 2ம் பேரலல் இல்லாமல் வெளியே போகும், வெவ்வேறு திசைகளில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஆப்ஷன் ஒரு புள்ளி வழியாக வெளிப்பட்டு 2 திசைகள் வழியாக செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது ஆப்ஷன் ஒரு புள்ளி வழியாக வெளிப்பட்டு ஒரே திசையில் செல்லும்னு சொல்கிறாங்க. 4வது ஆப்ஷன் 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு வெவ்வேறு திசைகளில் இணையான கதிர்களாக பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி நீட் 2004 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நமக்கு சால்வ் பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்குலர் கிளாஸ் ஸ்லாப் வழியாட்டு லைட் போகும்போது அது எப்படி ட்ராவல் ஆகும், அதோட பாத் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கணக்குக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கண்ணாடி பெட்டகத்தில் ஏற்படும் ஒளி விலகல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நான் ஒரு கண்ணாடி பெட்டகம் ஒன்று எடுத்துக்கிட்டுறேன். இந்த கண்ணாடி பெட்டகத்தில் ஒரு லேசர் லைட்டை பாஸ் பண்ணுறேன். நம்ம கணக்கில் 2 லேசர் லைட்டு கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சிகப்பு விளக்கு, இன்னொன்று வந்து பச்சை விளக்கு. முதல்ல நான் ஒரு சிகப்பு விளக்கை இது வழியாக பாஸ் பண்ணுறேன். போயிட்டு இதுவரை போகிறது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஏர் மீடியம் தான் இருக்குது, அது ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸோ இந்த இடத்துல போய் பட்டவுடனே அது என்ன ஆகும், இங்கே வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகும். அதாவது கண்ணாடி வழியே உள்ளே செல்லும். ஒளியானது ஒரு மீடியத்திலிருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது தன்னுடைய பாதையை மாற்றும். எப்படி மாற்றும்? ஆக்சுவலாக அது இப்படி போயிருக்கணும். இப்போ ரெட் கலரில் வருது, நான் இந்த மஞ்சள் டாட் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த லைட்டில் போயிருக்கணும். ஏன்னா ஒளிக்கதிர் எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். பட் ஆனால் இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது இப்படி போகாது. பிறகு எப்படி போகும்? இப்போ இதுதான் நார்மல். அதாவது இந்த சர்ஃபஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைச்சா இதுதான் வந்து செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோடு இப்படி இருந்துன்னா இந்த செங்குத்து கோடை நோக்கி இது விலகல் அடையும். சரியா? அதாவது இப்படி போயிட்டுருக்கணும். பட் இது செங்குத்து கோடு எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி விலகல் அடையும். விலகல் அடைஞ்சாச்சு. இது எப்போ நடக்கும்னா ஒரு ஒளிக்கதிர் ரேரர் மீடியத்திலேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகும்போது, அதாவது டென்சிட்டி கம்மியான இடத்துலேருந்து டென்சிட்டி கூடின இடம், தமிழில் நம்ம சொன்னோம்னா அடர்வு குறைந்த பகுதியிலேருந்து அடர்வு மிகுந்த பகுதிக்கு ஒளியானது போகும்போது எங்கே நோக்கி அது விலகும்னா இந்த நார்மலை நோக்கி விலகும். ஆனால் அடுத்த கேஸ் போகும்போது அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா அடர்வு மிகுந்த பகுதியிலிருந்து அடர்வு குறைந்த பகுதிக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் வரைஞ்சிடணும்னா இங்கே என்ன நடக்கும்னா இதுக்கு ரிவர்ஸ் தான் நடக்கும். இங்கே வந்து இந்த செங்குத்து கோட்டை நோக்கி செல்லும், இங்கே செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஸோ இது செங்குத்து கோடுனா இது இப்படி போயிருக்கணும். பட் இப்படி போகாமல் இதை விட்டு விலகி போகும். ஸோ இந்த டைரெக்ஷனில் போகும். இதுதான் ஒரு லைட் போனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நடக்கும்போது ஒரு ஒளி விலகல் ஏற்படுது, இங்கே நடக்கும்போது ஒரு ஒளி விலகல் ஏற்படுது. இங்கே என்ன நடக்குதோ அதே இது ரிவர்ஸ் இங்கே நடக்கும். ஸோ இங்கே ரேரர் மீடியத்தில் டென்சர் மீடியத்தில் எவ்வளோ விலகுதோ அந்த இடத்துக்கு போகும்போது அதே விலகல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்கும். இங்கே நார்மலை நோக்கி விலகுது, அங்கே நார்மலை விட்டு அங்கே நார்மலை விட்டு விலகி போகுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த மஞ்சள் கலரில் காமிச்சிருக்கிறது தான் ஒளி விலகாமல் போனால் ஏற்படக்கூடியது. இந்த ரெட் கலரில் போயிருக்கிறது வந்து விலகி போயிருக்குது. ரெண்டும் பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது. ரெண்டும் பேரலாக இருக்குது. ஆனால் ஒரு ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள். ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது, ஆனால் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. இப்படி போக வேண்டியது இப்படி போயிருக்கு. ஸோ இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் வந்து பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு பேர், அதாவது லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பேர். ஸோ இதை பற்றி உள்ள ப்ராப்ளம் வரும்போது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, இது பக்கவாட்டு இடப்பெயர்ச்சின்னு பேர். இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கதிர்களை இது வழியாக அனுப்புனா என்ன நடக்கும்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு கதிரை அனுப்புனா இந்த நிகழ்வு ஏற்படும். இப்போ இதே இதில் நான் 2வது ஒரு கலரை ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு பச்சை கலரை ஆட் பண்ணுறேன்னு வச்சுடுங்க.
சிகப்பு கதிர் வரும்போது இந்த எஃபெக்ட் ஏற்படும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பச்சை கதிரை இது வழியாக அனுப்புகிறேன். ஸோ இதில் வரும். இதில் வந்து என்ன ஆகும், இங்கே இப்படி போக வேண்டியது நார்மலை நோக்கி டீவியேட் ஆகும். இங்கே ரிவர்ஸ் எஃபெக்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி போகும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பச்சை கதிரும் சிகப்பு கதிரும் வேறு வேறு பாயிண்ட்லேருந்து வெளியே வருது. இதுக்கு ரீசன் என்னன்னா, கிளாஸ் பிளேட்டுக்கு முன்னாடி போகும்போது அதுக்கு வெலாசிட்டி மாறுது. வெலாசிட்டியையும் ஃப்ரீக்குவென்சியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இது வந்து C is equal to நியூ லேம்டா. இந்த நியூ வந்து மாறாது, அது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. அதாவது அது வந்து சோர்ஸ் லைட் மூலம்தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இங்கே ஸ்பீடு மாறும்போது அலைநீளம் மாறும். ஸோ இங்கே வந்து அந்த அலைநீளம் என்ன ஆகுதுன்னா வேறு வேறு டைப்பில் டீவியேட் ஆகும். ரெட்டுக்கு அதிக எனர்ஜி இருக்கும், ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ ஃபாஸ்ட்டாக போகும்போது வேவ் லெங்த் ஹையாக இருக்கும். ஸோ டீவியேஷன் கம்மியாக இருக்கும். இதே மாதிரி க்ரீனுக்கு வந்து ரெட்டை விட அதிக டீவியேஷன் ஆகும். ஸோ அதிக டீவியேஷன் ஆனாலும் அதுவும் ரெட்டும் க்ரீனும் பேரலாக போகும். ஸோ இந்த பிக்சர் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அந்த கேள்வியில் என்ன விஷயம் இருந்து ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். 2 பாயிண்ட் வந்து ஒரே புள்ளியிலேருந்து வெளியேறும் ஒன்று இருக்குது, 2 பாயிண்ட் வந்து வெவ்வேறு புள்ளிகள்லேருந்து வெளியேறும். இங்கே பார்த்திங்கன்னா வெவ்வேறு புள்ளிகளில் தான் வெளியேறுது. அது நமக்கு ஒன்று கிளியர் ஆகிட்டு. இன்னொன்று வந்து 2க்கு திசையை பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு இது கரெக்டு. இப்போது ஏ ஆப்ஷனும் கரெக்டு, ஒரு புள்ளிங்கிறது தப்பு, ஒரு புள்ளி வழியாக தப்பு, ஒரு புள்ளி வழியாக தப்பு. அப்போ பியும் சியும் கண்டிப்பாக கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்போ ஏயும் டி 2ல் ஒன்று தான் இருக்கும். 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு இங்கே என்ன இருக்குது, வெவ்வேறு திசைகளில் இணையற்ற கதிர்களாக செல்லும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இணையான கதிர்களாக செல்லும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 2 கதிர்களும் வெவ்வேறு திசைகளில் இணையான கதிர்களாக நமக்கு செல்லுது. ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 2லேயுமே 2 புள்ளிகள் வழியாக வெளிப்பட்டு வெவ்வேறு திசைகளில் இணையான கதிர்களாக செல்லும். இப்போ அந்த 4வது ஆப்ஷன் தான் சரியான விடையாக இருக்குது. ஸோ இந்த கணக்கை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் விஷுவலாக இதை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு செகண்டில் இதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஒரு ரே வந்து ஒரு கிளாஸ் லேபுக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற பிக்சர் வந்து உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த 4வது ஆப்ஷனை ஈஸியாக டிக் பண்ணலாம். எப்படி 2 புள்ளிகள் வழியாக தான் வெளியே வரும் அப்படிங்கிறது தெரியும், வெவ்வேறு திசைகளில் இணையாக கதிர்களை செல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் சில கான்செப்ட் எல்லாம் விஷுவலாகவே நீங்கள் மைண்டில் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக வரைஞ்செல்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை திங்க் பண்ணிட்டாலே போதும், உங்கள் மைண்டுக்குள்ளாடி அந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த 2 கேள்வியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சில வினாக்களோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.